ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 5/9/2021 பிளவ வருடம் ஆவணி மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திரையோதசி திதி காலை 8:23 வரை, பின் சதுர்தசி திதி, ஆயில்யம் நட்சத்திரம், பத்திரை கரணம், சித்த யோகம் கூடிய மாத சிவராத்திரி. சூலம் மேற்கு வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 5/9/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்று முதல் 7 நாட்களுக்கான வார ராசி பலன்களை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு அதாவது திங்கட்கிழமை 6/9/21 காலை, அதாவது 7:40 மணி முதல், காலையில் 7:40 மணி முதல் 7/9/21 காலை 6:22 வரை, அதாவது திங்கட்கிழமை காலை 7:40 செவ்வாய்க்கிழமை காலை 6:22 வரைக்கும் அமாவாசை. ஆக திங்கட்கிழமை தான் அமாவாசை. அப்படி அமாவாசை கோயிலில் போய் வழிபாடு செய்கிறவங்க, தர்ப்பணம் கொடுக்குறவங்க, திதி கொடுக்குறவங்க, அமாவாசை திதி விரதம் இருக்கிறவங்கெல்லாம் திங்கட்கிழமை கடைப்பிடிக்கலாம். திங்கட்கிழமையும் அமாவாசையும் வர்றது சிறப்பு தான். அதோட 10/9/21 வர வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி வரும். தேய்பிரை சதுர்த்தி, சங்கடகர சதுர்த்தி, விநாயகர் கும்பிடுவோம். சங்கடங்கள் போக்கும் சங்கடகர சதுர்த்தி. அதே மாதிரி வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பிறந்த திதி. அதாவது மனுஷங்க இறந்த திதி, தெய்வங்கள் பிறந்தது திதி. அஷ்டமி திதி கிருஷ்ணர், நவமி திதி ராமர். ஆனால் ஆஞ்சநேயருக்கு மட்டும் மூல நட்சத்திரத்தை, அமாவாசையில் பிறந்தாலும் மூல நட்சத்திரத்தை கும்பிட்றோம். ஏன்னா அவர் இறப்பு இல்லாத பிறப்பு, என்றும் சிரஞ்சீவி. அதனால் அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது தெய்வமாகப்பட்ட சிரஞ்சீவிக்கு மேலே தெய்வமாகப்பட்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் விநாயகர் பிறப்பு திதியை நாம் ஆவணி மாதம் சுக்லபட்சம்னு சொல்லக்கூடிய வளர்பிறை பிரதமை தொடங்கி அமாவாசைக்கு பிறகு பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி 4வது திதி. அந்த நான்முகனுக்கு 4வது திதி, 4 வேதங்களை உள்ளடக்கிய நான்முகனுக்கு அந்த 4வது திதியான சதுர்த்தி, ஆவணி சதுர்த்தி திதியில் வழிபடுறது. எப்படி வழிபடுறதுன்னா, அவர் பெரிய திருப்பதி வெங்கடாச்சலபதி மாதிரியெல்லாம் நீங்கள் கியூவில் நிற்க வேண்டியதில்லை. அவர் எளியவர். சும்மா நீங்கள் அப்படி பார்த்தா திரும்புகிற இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார். ஆனால் வலியவர், எல்லாத்துக்கும் மேலானவர். ஆனால் சாதாரணமாக இருக்கிறார். அவர் நீங்கள் ஒரு சாணத்தை பிடிச்சி வச்சா கூட அங்கே எழுந்தருளுவார். ஒரு மஞ்சளை உருண்டையை பிடிச்சி வச்சா அங்கே எழுந்தருளுவார். எங்கும் இருந்து உலகை காப்பவர், தெய்வங்களுக்கு தெய்வமானவர் விநாயகர். அப்போ அவருடைய அந்த விநாயகருடைய அந்த அவருடைய நிலையை எண்ணி, அவருடைய நிலையை சொல்லி தான் எல்லாமே தொடக்கம். விநாயகரை பற்றி நினைக்காம நம்ம எதுவுமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் விநாயகரை இன்றைக்கி நாம் நல்லா வழிபடலாம். அபிஷேகம் செய்து வழிபடலாம், அலங்காரம் செய்து வழிபடலாம். அதுக்கு நம்ம பொங்கல், சக்கரை பொங்கல், அவல், இந்த மாதிரி கொழுக்கட்டை அவருக்கு பிடிச்சது வச்சு வழிபடலாம். அதோட அருகம்புல் மிகச்சிறந்தது. அருகம்புல் மாலை, வெள்ளெருக்களை ரொம்ப சிறந்தது. அதாவது வாதங்கள் போக்கும் பாத விநாயகர்னு சொல்லலாம். வாதங்கள் அப்படின்னா நடக்க முடியாதவங்களை கூட நடக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி விநாயகருக்கு இருக்குது. விநாயகர் எப்படி வந்தார், அவருடைய வரலாறு என்னென்னு பேசினோம்னா 1 மணி நேரம் பேசணும். இதுக்கு நேரம் இல்லைன்னா, இந்த பூமி எப்படி தோன்றுனது அப்படிங்கிறத விட, இந்த மாம்பழ செடி மரம் எப்படி வந்ததுன்னு நாம் ஆராய்ச்சி பண்ணுறதை விட, இந்த மரம் நம்மளுக்கு கனிகளை கொடுக்குது, பசி ஆற்றுது. அந்த மாதிரி இந்த தெய்வம் நமக்கு துன்பங்கள் போக்குது. அனுபவத்திலே பார்த்துட்டோம். உலகத்தில் 9 கிரகங்கள்லேயே வலிமையான கிரகம் கேது தான். இந்த கொரோனாங்கிறதே கேது தான்.
அந்த வலிமையான கிரக திசை ஒரு மனிதனுக்கு வரும்போது தோல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, அறுவை சிகிச்சை, நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கோர்ட்டு வழக்கு, குடும்ப பிரிவுகள், இப்படி ஒரு கடுமையான சோதனையை கொடுக்கறது உண்டு. ஆனால் விநாயகரை வழிபடுறவங்களுக்கு அந்த சோதனைகள் வராது. ஆக இருட்டுக்குள்ளே இருட்டிலே இருக்க வேண்டியதில்லை. ஒரு லைட்டு போட்டிங்கன்னா அந்த வெளிச்சத்தில் இருக்கலாம். அந்த விளக்கா விநாயகர் இருப்பார். ஆக விநாயகரை இன்னைக்கு என்றும் வழிபடுவதை விட சதுர்த்தியில் வழிபடுவது நல்லது. அது அவருடைய பிறப்பு திதியான பிறப்பு மாதமான சதுர்த்தியில் இன்றைக்கி வழிபடுறது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அந்த வகையான நிலையில் இன்றைக்கி நம்ம விநாயகரை வழிபடுவோம், அவருடைய அருள் பெறுவோம். அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே காலையில் இருந்துச்சு நீங்கள் ஒரு 12 நாளைக்கு விநாயகருக்கு தண்ணி ஊற்றி பாருங்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகளிலிருந்து கூட நீங்கள் விடுபடுறது புரியும். ஒரு கைப்பிடி அரிசி மாவு எடுத்து விநாயகரை சுற்றி உங்கள் தலையை சுற்றி எறும்புக்கு போடுங்க, உங்களுக்கு கடன் தீரும். சங்கடகர சதுர்த்தி நீங்கள் விநாயகர் வழிபடுங்க, உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாம் இல்லாத வாழ்க்கை அமையும். அதோடு விநாயகர் அகவல் படிங்க, ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் அது படிங்க. இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் ஏற்படும். 9 கிரகங்களும் விநாயகருக்கு அடக்கம். விநாயகரை வழிபடுவோருக்கு கிரக தீண்டுதல் இருக்காது. அந்த வகையில் உமைபாலன், சிவமைந்தன், முருகனின் அண்ணன், நம்மளுக்கெல்லாம் உலகத்துக்கெல்லாம் முழுமுதற் கடவுள் விநாயகரை வேண்டி விநாயகரை வழிபட்டு வாழ்க்கையில் நீங்கள் எல்லா நலமும் பெற அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கிரக நிலைகள் எப்படி இருக்குது வானமண்டலத்தில்னா, சூரியன் ஆட்சி பெற்று தான் இருக்குது சிம்மத்தில், சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெற்றிருக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஆயில்யம் கடகத்தில். செவ்வாய் கன்னியில் பகை பெற்று வரார். இன்னைக்கு புதன் கன்னியில் உச்சம், ஆட்சி உச்சம் ரெண்டுமே அங்கே இருக்குது, உச்சம்னு எடுத்துக்கலாம். குரு மகரத்தில் சமமான வக்ரம் வர 15/9 அவர் வக்ர பயிற்சியாக மகரத்துக்குள்ளே நீசம் பெறுவார். அது அடுத்த வாரம் அதை பற்றி பேசலாம். சுக்கிரன் துலாத்தில் ஆட்சி பெறார், தனுசில் அல்ல மகரத்தில் சனி ஆட்சி ஆனால் வக்ரத்தில் இருக்கார், தனுசில் எதுவும் இல்லை. ராகு ரிஷபத்தில் நீசம், கேது விருச்சிகத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு எந்த ராசிகளுக்கு வரும் அப்படின்னா, இன்றைக்கி ஆயில்யத்தில் இருக்கிறதுனால தனுசுக்கு 8ஆம் வீடு. சந்திராஷ்டமம்னு என்ன? சந்திரன் நம்ம ராசியிலேருந்து அஷ்டமம்னு சொல்லக்கூடிய 8ஆவது ராசியில் சஞ்சரிக்கிற நிலை. மனக்காரகன் 8ஆவது ராசியில் சஞ்சரிக்கும் போது மனம் செம்மையாக இருக்காது, குழப்பமாக இருக்கும். மனக்குழப்பம் இருக்கும்போது ஒரு முடிவெடுத்த சரி இருக்காதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி தனுசுக்கு சந்திராஷ்டமம், திங்கள் செவ்வாய் மகரத்துக்கு சந்திராஷ்டமம், புதன் வியாழன் கும்பத்துக்கு சந்திராஷ்டமம், வெள்ளி சனி மீனத்துக்கு சந்திராஷ்டமம். ஆக தனுசு மகரம் கும்ப மீனத்துக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை தனுசு ராசிக்காரங்களும், திங்கள் செவ்வாய் மகர ராசிக்காரங்களும், புதன் வியாழன் கும்பராசிக்காரங்களும், வெள்ளி சனி மீனராசிக்காரங்களும் எதிலும் கொஞ்சம் கவனம் அவசியம். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேச ராசி, அசுவனி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி மேச ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி செவ்வாய் இப்போ 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஆனால் பகை பெற்றிருக்கார். 3, 6, 11 செவ்வாய் இருக்கலாம். 10 ரொம்ப பலம், திக்பலம். 3, 6, 11 இருக்கலாம். ஆக துணிச்சல் மிகும், எதிர்ப்புகளை வெல்வீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை காட்டுது செவ்வாய். சுக்கிரன் பலம் பெற்று 7ஆம் இடத்துக்கு வர்றார். 2, 7க்கு அதிபதி பலம் பெறார். அப்போ அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பு தான். மாளவிகா யோகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு சிறப்பு. அந்த பலம் பெறும்போது ஒரு சிறப்பு.
யோகங்களையே வந்து இப்போது பஞ்சமகா புருஷ யோகம், புஷ்கல நமாம்ச யோகம், இப்படி திக்பல யோகம், அப்புறம் தர்ம கர்மாதிபதி யோகம், புத ஆதித்ய யோகம், இப்படி குரு மங்கள யோகம், குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இப்படி நிறைய யோகங்கள் இருந்தாலும் அந்த ஸ்தானத்திலேயே அந்த கிரகம் யோக ஸ்தானத்துக்கு அதிபதி வலுக்கணும். அஷ்டமாதிபதி வலுத்த பலன் இல்லை. நிறைய பேர் நிறைய கிரகம் உச்சம் இருக்கும், ஆனால் பூரா பாவிகளாக இருக்கும். லக்னாதிபதியை விட உங்களுக்கு அஷ்டமாதிபதி வலுக்கக்கூடாது. அப்போ தான் அது யோகம் நமக்கு முழுமையாக வந்து சேரும் நம்ம இடத்துல. அதாவது ஓரளவுக்கு காற்றடிச்சு மேகம் நகர்ந்த மழை பெய்யும். சூறாவளி காற்றடிச்சா மேகம் அடுத்த இடத்துக்கு போயிடும், மழை நிற்காது. அந்த மாதிரி எல்லாமே ஒரு கணக்கு இருக்குது. இல்லைன்னா அது பிணக்கு தான். அது எனக்கு மட்டும் இல்லை, அது எல்லாருக்கும் பொருந்தும். அந்த வகையில் உங்களுக்கு வந்து சூரியனோட 5ஆம் இட சஞ்சாரம் ரொம்ப பரவாயில்ல. புத்திர பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது. முருகனே சொல்கிறார், முருகா வருக. நம்ம பேசும்போது முருகன் வந்து இப்போது நம்ம சொல்கிறதுக்கு அந்த என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இப்போ முருகனுடைய அனுகூலத்தோடு பேசுகிறேன். நீங்கள் இதை பாருங்கள் தொடர்ந்து, அது உங்களுக்கு புரியும். எனக்கு ஆனந்தமாக இருக்குது. முருகா, ஆக உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறதையெல்லாம் ஆமான்னு சொல்கிறார். ஆக இந்த வாரம் உங்களுக்கு முருகனுடைய பரிபூர்ண அருள் இருக்குன்னு எனக்கு சொல்ல தோணுது. இன்றைக்கி ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு இந்த வாரத்தில் போயிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குறாரு மேச ராசிக்கு. ஆக உங்களுடைய துன்பங்கள்லாம் நீங்கி நன்மை பெறக்கூடிய வாரமாகவே நான் பேசிடுறேன். வழிபாடு முருகன் தான். அடுத்தது ரிஷப ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வலிமை பெற்றார். இப்போ உங்களுக்கு சிரமங்கள் அகன்று சிறப்புகள் பெறக்கூடிய ஒரு நல்ல தருணம்னு சொல்லலாம். செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. புதன் 5ல் பலம் பெற்றிருக்கு. 2-5 குடையவன் ராசியாதிபதி பலம் பெறுது, 2-5 குடையவன் பலம் பெறுது, 9-10 குடையவன் பலம் பெற்றிருக்கு. குரு வக்ரமாய் சாதகமாக வந்துட்டுருக்கு. ஆக இந்த வாரம் சந்திரன் போக்கும் நல்லாயிருக்கு. ரிஷபராசிக்கு இந்த வாரம் சிறப்புகள் பெறக்கூடிய, புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய, வண்டி வாகனம் எடுக்கக்கூடிய, வீடு வாங்கக்கூடிய, வழக்குகள் தீரக்கூடிய, வரவேண்டிய பணம் வந்து சேரக்கூடிய, வரன் அமையக்கூடிய, வேலையில் முன்னேற்றம் பெறக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும்னு சொல்கிறேன். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு குறைகளை போக்கும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களும் இருக்குது. ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி பலம். 5க்கு அதிபதி 5லேயே பலம். புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். ஆனால் சனி நல்ல இடத்துல இல்லை, குரு வக்ரமாய் வர்றது சாதகம் இல்லை. ஆனால் சாணக்கியம் இருக்குது. அதை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சுக்கிரனாலையும் புதனாலையும் இருக்குது. 3ல் சூரியன் துணிச்சல் கொடுக்கும். ஆக இந்த வாரம் அஷ்டம சனி, அஷ்டம குரு எது வந்தால் என்ன, இருட்டு வந்தால் என்ன, மழையங்காற்று அடிச்சு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நான் சேஃபாக வந்து வீட்டுக்குள்ளே டோர் லாக் பண்ணி உட்காந்துட்டு உள்ளே இருக்கிறவங்களோட குடும்பத்தினரோட நல்லா மகிழ்ச்சியாக பேசிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஆனாலும் உங்களுடைய சிந்தனை இந்த வாரம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். பெண்களால் நன்மை ஏற்படும். உங்களுடைய எண்ணப்போக்கில் மாற்றம் இருக்கும். பரவாயில்லையே, முதல்ல அப்படி பேசிகிட்டு இருப்பான், இப்படி பேசுகிறான்னு பெற்றோர் மற்றோரும் உங்களை பார்த்து விரும்பாதவங்க விரும்புவாங்க. உங்களுடைய அந்த அந்த நிலையில் மாற்றம், அது நல்ல மாற்றம் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த வாரம் எனக்கு புரிய வைக்குது கிரகங்கள்.
வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு ராசியிலே இருக்காரு. அடுத்து 2ஆம் இடம் 3ஆம் இடம் போவார், தவறு இல்லை. சுக்கிரன் 4க்கு அதிபதி, 4ல் பலம் பெற்றிருக்காரு, 11க்கும் அதிபதி. சந்திரன் சொந்த வீட்டில் இருக்குது, புதன் சொந்த வீட்டில் இருக்குது, சனி சொந்த வீட்டில் இருக்குது. செவ்வாய் 3ஆம் இடத்துல துணிச்சல் கொடுக்குது. ஒரு புதுசாக வாகனம் எடுக்கிறது, புதுசாக வீடு புண்ணியர்ச்சனை பண்ணுறது, இல்லை புதிய வீட்டுக்கு வேறு வீட்டுக்கு குடி போகிறது, புதிய பொருட்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்றது, புதிய ஃபோன், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி வேறு குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், உங்கள் அலுவலகத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, உடல் ஆரோக்கியம் மேம்படுறது, தாய் வழியினரிடத்திலிருந்து நல்ல செய்தி வர்றது. ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு நான் சாதகமாக பேச வேண்டியதாக இருக்குது. ஆனால் 7 சனி கொஞ்சம் அலைச்சல் சிரமத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இரவு பயணத்தை தேவையில்லாமல் வைத்து கொள்ளக்கூடாதுங்கிற ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும். மற்றபடி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பதவி தேடி வரும். இந்த வாரம் எந்த வழிபாடு உங்களுக்கு அதிக நற்பலன் கொடுக்குன்னா விநாயகர் அகவல் படிக்கலாம். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்கும் ராசி அதிபதி சூரியன். சூரியன் ராசியிலேயே பலம் பொருந்திய நிலையில் இருக்குது. 2க்கு அதிபதி 2ல் இருக்குது, 10க்கு அதிபதி பலம் பெற்றிருக்கு. செவ்வாயான வாக்குஸ்தானத்தில் இருக்குது, கோபப்படக்கூடாது, குடும்பஸ்தானத்தில் இருக்குது செவ்வாய். செவ்வாய் அங்காரகன், யுத்தகாரகன், பித்தகாரகன். அவன் கொஞ்சம் பேச்சு நீங்கள் சாதாரணமாக பேசினாலே கோபமாக பேசுகிற மாதிரி பண்ணுவான். ஆனால் புதன் கூட இருக்குது, வாக்காதிபதி, வாக்குஸ்தானாதிபதி. அதனால் அது உங்களை சரி பண்ணிக்கும். குரு வக்ரமாய் வர்றது கொஞ்சம் சாதகம் இல்லை. சனி வக்ரத்தில் இருக்கிறதும் ஓரளவுக்கு இருக்குது. உங்களுடைய சம்பாதனையை பிறருக்காக செலவிடுவீங்க. ஆனால் சில சமயம் பிறருடைய சம்பாதனை நம்மளுக்காக செலவு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா கூட அதுக்கான பலன் இருக்குங்க இந்த பூமியில். அது பல மடங்கு பெருகிட்டு தான் இருக்குது வட்டியாக. ஆக யாருக்கு என்ன நன்மை செய்தாலும் அந்த நன்மை பல மடங்கு பெருகியே வரும். தீமை செய்தாலும் பெருகியே வரும். ஏன் நாம் தீமை செய்யணும், நன்மையே செய்வோம். நல்லோர் சேர்க்கையும் நமசிவாய மந்திரமும் என்ன கோள்கள் கெட்டாலும் ஒவ்வொரு நாள்களிலும் நம்மை காக்கும்ங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக தெய்வ மந்திரங்கள் படிக்கிறது, தெய்வத்தை வழிபடுறது, நல்லோர் சேர்க்கையோடு இருக்கிறது நமக்கு எப்பவுமே துணை இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் நல்லா இருப்போம். அது அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ஆக கிரக வக்கரம் ஏற்பட்டாலும் மற்ற கிரக நிலைகளினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி புதன். வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன் பலம் பெற்றிருக்கு உச்சபலத்தில். கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியும் ஆட்சி பெற்றிருக்கு, மூலத்திரிகோணம் பெற்றிருக்கு. ஆக 9, 10 கூடையும் பலம் பெற்றிருக்கு, 1, 2 கூடையும் பலம் பெற்றிருக்கு, 5 கூடையும் பலம் பெற்றிருக்கு. 11க்கு அதிபதி 11லேயே ஆட்சி பெற்று 1, 10 கூடையும் சாரம் பெற்றிருக்கு. இன்றைக்கி அற்புதமான நாள், முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்புக்குரிய வாரம். ஜென்ம செவ்வாய் அஷ்டமாதிபதி கொஞ்சம் தலைவலி, கண்ணெரிச்சல், சகோதர வகையினரோட சில சங்கடங்கள் கொடுப்பான். அது மட்டும்தான் ஒழிய அது பலவீனத்தை விட பலம் அதிகம் இருக்குது. பூமியில் இருள் இருக்குது, சூரியனுடைய வெளிச்சம் வந்துருச்சு, அந்த இருள் போயிடுச்சு. ஆனால் இருள் இருக்குது, ஆனால் இருள் இல்லை, அப்படித்தான் சொல்கிறேன். ஆக அந்த செவ்வாயினுடைய வேலை அங்கே எடுபடாது. ஆக நீங்கள் வெற்றிகளை அள்ளக்கூடிய, பிரபலமாகக்கூடிய, இறையொருள் கூடி வரக்கூடிய, அனைத்து சிறப்புகளும் பெறக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரத்தை உங்களுக்காக பேசலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் பெருமாள். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1, 2, 3 பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி
சுக்கிரன். இந்த சுக்கிரன் பலம் பெற்றுட்டார். புதன் இன்னைக்கு பலம் பெற்றிருக்காரு. புதனோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். 9 குடைய சாரம் பெற்று 10 10 குடையவன் பலம் பொருந்தி இருக்கு. இன்னைக்கு அற்புதமான நாள். இறை அனுகூலம் மிகுந்து இருக்கு. உங்களுக்கு கடவுள் உங்க கூட மிக அருகில் இருக்கார். இல்லத்தில் இருக்கார், உள்ளத்திலும் இருக்கார். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். 12 செவ்வாய் கொஞ்சம் உறக்கம் கெடுக்கும். சஷ்டி கவசம் படித்தா உறக்கம் வந்துடும். படிப்பில் இருந்த தடை அகலும். பொருளாதார நெருக்கடி தீரும். விரயத்தால், மண் விரயத்தால் நன்மை ஏற்படும். ஒரு தொழில் பண்ணியிருக்கீங்க, பணம் பற்றாக்குறைனா, ஒரு இடம் இருக்குது, பூமி இருக்குது, ஒரு சிறிய அளவுக்கு ஒரு விரயம் பண்ணி அந்த கடன் அடைச்சிடலான்னு நினச்சிங்கன்னா அது இந்த வாரத்தில் நடக்கும். நவகிரக வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி பகை பெற்று 11 இருக்கு. 9 சந்திரன். பரவாயில்ல, கடந்த 2-3 நாட்களாக இருந்த குழப்பங்கள், கவலைகள் கொஞ்சம் அகலும். சனி வக்ரமாய் 7.5 தாக்கத்தை கொடுக்குற மாதிரி வரார். உதயமான சூரியன் மறுபடியும் இருட்டுக்கு போனால் எப்படி இருக்குங்கிற மாதிரி. குரு நல்ல இடத்துல இல்லை. இது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஆனாலும் 7 குடையவன் பலம் பெற்றிருக்கு. இணையால நன்மை இருக்குது. 9 குடையவன் பலம் பெற்றிருக்கு. இந்த வாரம் அதனுடைய போக்கு மோசம் இல்லை. சந்திரன் ஆக செவ்வாய் பகை பெற்றிருக்கிறதுனால யாரிடத்திலும் மென்மையான போக்கு அவசியம். அதுவே மேன்மை தரும்னு சொல்கிறேன். உங்களுக்கு நவகிரகங்களை வழிபடுறது தான் நல்லது. 9 சுற்று வளம் வரணும், இடமா வரக்கூடாது. வளம் வந்து வழிபடுங்க. அதோட நீங்கள் சஷ்டி கவசம் படிங்க. செவ்வாயினுடைய அந்த குணம் கொஞ்சம் மாற. பக்கத்தில் முருகன் கோயில் இருந்தால் நீங்கள் போகலாம். அந்த நவகிரகங்களில் அங்காரகன்னு சொன்னால் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. செவ்வாய் பகவான், அவருக்கு செவ்வாழை கொடுத்து நீங்கள் வழிபடலாம். அதுவும் நல்லது. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் 1 பாதமும் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குரு வக்ரமாய் வர்றது கொஞ்சம் பரவாயில்ல. புதன் பலம் பெற்றிருக்கு, சூரியன் பலம் பெற்றிருக்கு, சுக்கிரன் பலம் பெற்றிருக்கு. சந்திரன் மட்டும் இன்னைக்கு பலம் பெற்று பலவீனமான இடத்தில் நிற்குது. ஆக இன்று தவிர மற்ற நாட்கள் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்று எந்த முக்கிய முடிவு எடுக்கிறதுனாலும் கொஞ்சம் கவனம் எடுங்க, யோசிச்சிடுங்க. கொஞ்சம் துணிஞ்சு போகிறத விட பணிஞ்சு போகிறது மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையான நிலை. ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுகள் குறையும்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு குலதெய்வம். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும் திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1, 2 பாதங்களும் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். சனி வக்ரமாய் வரார், ஜென்மத்தில் இருக்கார். படித்தது மறந்து போகிற மாதிரி தெரியும். இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் போக்குவரத்து, பேச்சுவார்த்தை, கொடுக்கல் வாங்கல் எதிலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அவசியம். ஏன்னா குருவும் ஜென்மத்தை நோக்கி வருது. ஜென்மத்திலேயே சனி வக்ரத்தில் இருக்கு. ஆனால் அஷ்டமத்தில் இந்த செவ்வாய் விலகிடுச்சு. அஷ்டம சூரியன் விலகின இன்னும் நல்லா இருக்கு. ஆவணி முடியணும். சந்திரன் நேர்கோட்டில் இருக்கு. இன்னைக்கு மட்டும் முக்கிய முடிவு எடுக்கலாம். நாளை மறுநாளும் கொஞ்சம் யோசித்து செயல்படக்கூடிய நிலைகள் அனைத்து தரப்பினருக்கும். அது எல்லாருக்கும், பாலருக்கும் தான், பெரியவங்களுக்கும் தான், பெண்களுக்கும் தான், வயதானவர்களுக்கும் தான், எல்லாருக்குமே பொருந்தும். வார்த்தைகள் விட்டுறக்கூடாது. அஷ்டம தினத்தை சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது, அஷ்டம சந்திரனில் வார்த்தைகளை நாம் விட்டுட்டோம்னா கஷ்டம் அது சேரும்னு சொல்லுவாங்க. சில வியாபாரம் பண்ணால் நஷ்டமும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆக கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல தவறேதும் இல்லை. 2 நாளில் என்ன ஆகிப்போகுது? முக்கிய முடிவுகள் தான். சாப்பிட்றது கூட யோசித்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அவசரமாக சாப்பிடும்போது அது கூட விக்கிக்கும். ஆக இந்த வாரம் திங்கள் செவ்வாய் தவிர மற்ற நாட்கள் சிறப்பாக இருக்கு. ஏன்னா புதன் சுக்கிரன் வலுத்து 9, 10 கூடையவங்க இருக்கிறது. கடவுள் அனுகூலம் கூட இருக்கு. கவலை இல்லைன்னு சொல்லலாம்.
தன்வந்திரி வழிபாடு சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி சனி பகவான். சனி விரயத்தில் இருக்கு, குரு விரயத்தை நோக்கி போகுது, சந்திரன் 6ல் இருக்கு. இன்னைக்கு புதன் வியாழன் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். செவ்வாய் அஷ்டமத்தில், புதனும் அஷ்டமத்தில் இருக்கு, சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும். கொஞ்சம் கடினமாக இருக்கு புதன் வியாழன். இந்த வாரத்தில் புதன் வியாழன் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. எச்சா சம்பாதிக்கிறத விட இருக்கிறது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியை அதை பார்த்துக்கணும். ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பை அப்படியே வச்சுக்கணும். சில விஷயங்கள் சில பேர் நம்ம சங்கடப்படுத்துவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ரொம்ப தூர பயணங்கள், தேவையற்ற பயணங்கள், இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும். குடும்பத்தினரோட கவனமாக இருக்கணும். இப்போ என்ன நான் பண்ணலை, இப்போ என்ன நான் பண்ணிட்டேன், ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். எதுவுமே நிலை இல்லை. இதுக்கு முன்னே அவங்களுக்கு 11 சனி இருந்தபோது நிறைய சாதிச்சிங்க. கட்டடம் கட்டினீங்க, புதுசாக கார் எடுத்தீங்கன்னு சொல்லலாம். கார் எடுக்காட்டி கூட ஒரு சில தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாக இருக்குன்னு சொல்லலாம். சிலருக்கு திருமணம் நடந்திருக்கு, சில பேருக்கு தொழில் அமைஞ்சிருக்கு, சில பேருக்கு குழந்தை கிடச்சிருக்கு, சில பேருக்கு வேலை அமைஞ்சிருக்கு, படிப்பு நல்லா முடிச்சிருப்பீங்க, பூர்வீகம் கலாராயிருக்கு. இதெல்லாம் கடந்த 2018-19 பண்ணிங்க. அப்போ எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு நினச்சா முடியாது. அந்த காலகட்டம் கடந்துடுச்சு. இப்போ ஒரு சிலருக்கு அந்த காலகட்டம் வந்திருக்கு. கடவுள் மாற்றி மாற்றி பலன் தருவார். பலமும் பலவீனமும், பலமும் பலவீனமும் கலந்து தான் வாழ்க்கை. அதனால் நீங்கள் கொஞ்சம் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்போல்லாம் 100 இப்போ 100 ஓட்ட முடியல, 30 ஓட்டுறேன்னா இதுதான் நல்லது, இது ஏற்றத்தில் போகுது வண்டி. அப்போல்லாம் 10 டன் போட்டால் நல்லா வருமானம் வந்துச்சு, 2 டன்னுக்கு மேலே கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த ஏற்றத்தில் 2 டன்னே போகுது வண்டி. அப்போ தான் வண்டியில் பழுது ஆகாமல் இருக்கும். உடம்புங்கிற வண்டி தாங்க முக்கியம், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கணும். காலத்துக்கு ஏற்ப வாழ பழகுங்க. இந்த வாரத்தில் மட்டும் புதன் வியாழன் எச்சரிக்கையாக இருங்க. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குரு வக்ரமாய் வர்றது பரவாயில்ல, சனி வக்ரமானாலும் 11 இருக்கிறது பரவாயில்ல. 2013, 14, 15 எல்லாம் இருந்த ஒரு சோதனை, வேதனை, இப்போ சாதனை. அப்படி தான் எடுத்துக்கணும். அப்போ எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே போதும். மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோம். பிரச்சனைகள் தீர்ந்துருச்சு, ஒவ்வொன்றும் நடந்துட்டு இருக்கு. கடந்து வந்த பாதையை விட இப்போ போகிற பாதை நல்ல பாதை. இன்னும் இந்த வாரத்தில் சிறப்புகள் இருந்தாலும் வெள்ளி சனி மட்டும் போக்குவரத்தில், பேச்சுவார்த்தையில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்ற நாட்கள் 5 நாட்களும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் சிறப்புக்குரிய சந்தர்ப்பங்களை பெறக்கூடிய வாரமாக மீனராசிக்கு சொல்லலாம். அரசியலும் சரி, எதிரிகள் நண்பர்கள் ஆவாங்க, எதிர்த்தவங்க நெருங்கி வருவாங்க, இல்லாட்டி நீங்கள் அருகில் செல்வீங்க. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும், போன வேலை திரும்ப கிடைக்கும், பூமி கலாராகும், படிப்பில் மேன்மை உண்டாகும், வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கும், வாழ்க்கை தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை சார்னா முயற்சி இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். என்ன சொல்லலாம்னா, நான் எழுதுனது தான். அதிகமாக நான் மற்ற புத்தகங்களை படித்து பேசுகிறதில்ல. முருகன் எனக்கு கொடுக்குறார், அருகில் இருந்து கொடுக்குறார், இருக்குன்னு இப்போ சொன்னார். மேசராசியில் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டார். ஏன்னா அவ்வளவு ஒரு இணக்கமாக போகுது. அதனால் இறைவன் எனக்கு அறிவுறுத்துறார், அதை நான் எழுதுகிறேன். என்னென்னு சொல்கிறதுனா, இதெல்லாம் ஒன்றும் நடக்கலை சார் நீங்கள் சொன்னதுன்னா, உளத்தெரியாதவனுடைய மண்ணில் பெய்யும் மழை வீணாவது போல் யூகமில்லாதவருக்கு கிடைக்கும் யோகம் பலனற்று போகும்னு தான் சொல்லணும். இது நீங்கள் புரிஞ்சுட்டா சரி. அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகள் வந்தும் பயன்படுத்திக்கலினா அதுக்கு யாரும் பொறுப்பில்லை. முயற்சி எடுங்க, முடியும்.
முடியும் என்பது உயிர் மூச்சு, முடியாது என்பது வெறும் பேச்சு. விடியும் இரவு இருந்தால் விடியும் தான் செய்யும், பகல் இருந்தால் இரவு வரத்தான் செய்யும். ஆனால் மறுபடியும் இரவு வரத்தான் செய்யும். அப்போ பகல் பொழுதில் தேவைகளை நாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும். அது கொடுக்குங்க இந்த வாரம். அது என்னுடைய நிகழ்ச்சி கூட உங்களை கொஞ்சம் தூண்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட மீன ராசிக்கு வழிபாடாக குலதெய்வம். நம்ம இதே ஜாதகம் முழுமையாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா 9842236995 என்னோடய செல்ஃபோன் நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ், நேம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா கூகுள் பேயில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும் சொல்லுவேன். அதுலேயே மெசேஜ் கொடுப்பேன். நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா ஒரு டைம் கொடுப்பேன், ஈவினிங் டைம் நீங்கள் பேசிக்கலாம். நேரில் பார்க்குற மாதிரியே, ஜாதகம் பார்க்குற மாதிரியே உங்களுடைய திசா புத்திகளையும் தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நம்ம இந்த சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமை பெறும். இதுவரை உங்களுடன் பேசி விடைபெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.